Next, shoot system. The part of the plant which grows above the ground is called shoot system. Shoot system have stem, branch, leaves, flowers. All these things together form a system called shoot system. The main axis of the plant, from this the root grows. Main axis of the shoot system is stem. Main axis முக்கியமாக நடுவில் இருக்கிற அந்த ஷூட் சிஸ்டத்தில் முக்கியமான பார்ட் வந்து ஸ்டெம். ஓகே, நெக்ஸ்ட், characters of the stem. Like the root, we have to learn characters. இந்த ஸ்டெம்மோட கேரக்டர் என்ன ஃபஸ்ட்டு, அடுத்தது ஷூட் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெம்மை பற்றி படிக்க போகிறோம். ஸ்டெம்மோட கேரக்டர் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். டைப்ஸ் கிடையாது இதில் இருக்கு, ஆனால் இப்போ உங்கள் கிளாஸில் இல்லை. Now the main axis is stem. Characters, it grows towards the light. Light பார்த்து தான் இது வளரும். Stem grows towards the light. Next, stem. What are the parts of the stem? Stem is having nodes. Stem have nodes. Nodes means I am plucking this leaf. The part of the stem, this is the node. Part of the stem from which the leaf arise. ஸ்டெம்மில் எந்த இடத்துலேருந்து லீஃப் வருதோ இந்த பார்ட்டோட பேர் தான் என்னது, நோட். ஸோ ஸ்டெம் இஸ் ஹேவிங் நோட். அண்ட் nodes and internodes. Internodena, the part of the stem, this is node, this is also another node. The part of the stem between successive nodes, அடுத்தடுத்த நோடுக்கு இடையில் இருக்கிற ஸ்டெம்மோட பார்ட்டு தான் இன்டர்னோட். The part of the stem between successive nodes, அடுத்தடுத்த நோடுக்கு இடையில் இருக்கிற பார்ட்டு இன்டர்னோட். This is internode. This is node. This is internode. Next, tip of the plant. At the tip of the plant there is a bud. It may be a flower bud or a leaf bud. ஒரு இலைக்காக வர மொட்டாக இருக்கலாம், இல்லை பூவுக்காக வர ஒரு மொட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பிரான்ச்சுக்காக வர மொட்டாக இருக்கலாம். எனி பட். த பட் present at the tip of the stem. ஸ்டெம்மோட நுனியில் இருக்கிற இந்த பட், ஒரு மொட்டுக்கு என்ன பேருன்னா டெர்மினல் பட். இது ஒரு டெர்மினல் பட், இது ஒரு டெர்மினல் பட். These are terminal. ஒரு அது பட்டில் போய் முடியுது பாருங்க. அந்த ஒரு tip of the stem having the bud called terminal bud. அப்படியே வளர்றதுக்காக வர அந்த மொட்டுக்கு பேர் terminal bud or apical bud. Terminal bud or this is terminal bud or apical bud. Next, the bud which arises from the axil. What's the meaning of axil? Axil here, the part of the stem, the angle formed by the, so ஒரு கோணம் மாதிரி கிடைக்குதா, இந்த ஒரு ஸ்டெம்முக்கும் இந்த லீஃபுக்கு இடையில ஒரு ஆங்கிள், ஒரு கோணம் கிடைக்குதா, that part is called axil. இந்த ஆக்சிலில் ஒரு பட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த ஆக்சில். ஹியர் ஒன் பட் அரைஸ்ட். ஸோ இந்த ஆக்சிலில் ஒரு பட்டு ஃபார்ம் ஆகுதுன்னா that is called axillary bud. Axillary bud.
So what are parts of the stem? Node, node, internode, terminal bud, axillary bud. These are the various parts of the stem. Next we move to the functions of the stem. Function, the stem. This is the stem. It supports the leaf. தாங்கி பிடிக்குது. Leaf தாங்கி பிடிக்குதா? It supports the leaf, flowers and other parts of the shoot system. Shoot systemத்தில் என்ன parts இருக்கோ அதை எல்லாத்தையும் support பண்ணுது. தாங்கி பிடிச்சிக்குது. Next, it transport water from root to other parts. ரூட்டில் அப்சர்வ் பண்ண வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணி லீஃபுக்கு கொண்டு போகிறது யாரு? இட் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் டு த லீஃப் ஃப்ரம் த ரூட் ஸ்டெம் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் டு த லீஃப் அண்ட் அதர் பார்ட்ஸ். லைக்வைஸ் த லீஃப் ப்ரிப்பேர்ஸ் த ஃபுட். கிச்சன் ஆஃப் த பிளான்ட் லீஃப். ஸோ இங்கே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும் பிளான்ட்டு. இந்த லீஃபு இந்த ஃபுட்டு ரூட்டுக்கும் மற்ற பார்ட்ஸுக்கும் எது வழியாக டிரான்ஸ்போர்ட் ஆகும்? ஸ்டெம். ஃபர்ஸ்ட் இட் சப்போர்ட்ஸ் த லீஃப், ஃப்ளார்ஸ், எவ்ரிதிங் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிக்குது. செகண்ட் ஒன் தண்ணியை கடத்தி மேலே விடுது. அப்புறம் ஃபுட்டு லீஃபு ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை கீழே மற்ற பார்ட்ஸுக்கு கடத்தி விடுது. டிரான்ஸ்போர்ட். லைக்வைஸ் லைக் த ரூட் ஸ்டெம் இன் சம் பிளான்ட்ஸ் ஸ்டெம் ஸ்டோர்ஸ் த ஃபுட். ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுது. ஓகே, ஸ்டோர் சேமிக்குது. எக்ஸாம்பிள் சுகர் கேன். சுகர் கேனில் விச் பார்ட் வி ஆர் ஈட்டிங்? ஸ்டெம் பார்ட். ஸோ இன் சம் பிளான்ட்ஸ் ஸ்டெம் ஆல்சோ ஸ்டோர்ஸ் த food. These are the four functions: supports, transports the water, transport the food and stores the food. These are the various functions. Okay, clear?